நம்ம எல்லாருக்குமே சூப்பரான கட் ஆஃப் வச்சு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் தேவை. அந்த மாதிரி மார்க் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும்? 600 அவுட் ஆஃப் 600 அப்படிங்கிறது தம்ப்நெயில்ல நீங்க போட்டிருக்கீங்க. இது உண்மையிலே பாசிபிளா அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே சாத்தியம். சரியா? 600 அவுட் ஆஃப் 600 பாசிபிளா? எஸ் சார், இது தமிழ்நாடு இதில் பாசிபிள் தான். ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் சரியா இப்போ நான் சொல்றதுக்காக ஃபேன்சியா இருக்கும் 600 600 பட் 599 இந்த மார்க் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு கோரா சரியா எந்தெந்த சப்ஜெக்ட் வேணும்? சரியா? ஆப்வியஸ்லி நான் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அந்த அளவுக்கு சீரியஸா எடுக்க மாட்டேன். எனக்கு கட் ஆஃப் வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் தான் கிங். அப்போ இந்த பர்டிகுலர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, பிசிஎம்பி இந்த 4 சப்ஜெக்ட்லயுமே நான் சென்டம் மார்க் வாங்க முடியுமா? நான் இந்த மாதிரி சென்டம் மார்க் வாங்கணும்னா என்ன சார் மாத்தணும்? ஏதாவது சாப்டர் ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல டிஃபிகல்ட்டான சாப்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆன்சர் பண்ண போறேன். நல்லா பாரு, பிசிக்ஸை பொறுத்து இருக்க வரைக்கும் சரியா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நிறைய இன்டர்னல் சாய்ஸஸ் இருக்கு. அதனால இந்த சென்டம் எடுக்கிறதுல ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சரியா? ஈவன் நீங்க 100% ஆஃப் த சிலபஸ் தெரியலனாலும் நீங்க சென்டம் எடுக்க முடியும். பிசிக்ஸை பொறுத்தவரை 7ல இருந்து 8 யூனிட் நீ தரவா படிச்சுக்கும். நீ சென்டம் 2 யூனிட்ல என்ன இருக்குன்னு கூட உனக்கு தெரிய வேணாம், அப்போ கூட நீ சென்டம் வாங்க முடியும். சரியா? அப்ப நான் என்ன பண்ணா சார் எனக்கு சென்டம் கிடைக்கும்? இதுக்கு என்ன ஹேபிட் வேணும்? நல்லா பாரு, அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, சார் எனக்குலாம் சென்டம் எல்லாம் வேண்டாம், எனக்கு 90+ மார்க் வந்தா போதும், 80+ மார்க் வந்தா போதும், 70+. சரியா? 70 எல்லாம் ரொம்ப பேர் மினிமம்டா. 70க்கு நீங்க 40 மார்க் எல்லாம் ரொம்ப அசால்ட்டா எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கே வேணாம். 70க்கு 40 ரொம்ப ஈஸியா எடுக்க முடியும். சொல்றது புரியுதா? பிசிக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுமே. பிசிக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 புக் இருக்க போகுது, வால்யூம் 1, வால்யூம் 2. நீ வால்யூம் 2 புக்கை தொடாத, புக்கே தொட வேணாம். ஒன்னால 40 மார்க் எடுக்க முடியும் வால்யூம் 1 புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு. சொல்ல போனா நீ ஒழுங்கா படிச்சனா 55 மார்க் வரைக்கும் நீ வாங்கலாம் வால்யூம் 1 புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு. சொல்றது புரியுதா? வால்யூம் 1 புக்கை மட்டும் நல்லா படிச்சீங்கனால உனக்கு 55 மார்க் கிடைச்சிரும் அவுட் ஆஃப் 70. அப்ப 55ஓட 35 சேர்த்தா 85 மார்க் கிடைக்குது உனக்கு ஒரு புக்ல இருந்து. ஓகேவா? அதனால உனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் தேவை. ஸோ 100 மார்க் எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான விஷயம். தயவுசெய்து இதை நினைச்சு பயப்படாதீங்க. சார் எடுத்தோன்னே எல்லாரும் 100 போக முடியுமா? எல்லாரும் 100 போக முடியாது. அப்ப என்ன சார் பண்றது? நல்லா பாரு, பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபிகல்ட் லெசன், ஈஸி லெசன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? எல்லா லெசனுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 3வது யூனிட் எடுத்தோம்னா இல்லை 4வது யூனிட் எடுத்தோம்னா அதில் நிறைய 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்க போறான். ஆனால் இதே நான் 5வது யூனிட் எடுக்கிறேன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அதில் ஒரு 4 5 மார்க், அந்த 4 5 மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்பான். அப்போ எனக்கு பாசிபிலிட்டி ஆஃப் ஸ்கோரிங் ஃப்ரம் 5th லெசன் அதிகமாகுது. புரியுதா? ஈஸியான ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கு. சரியா? இப்ப பேர் மினிமம் என்ன சார் பண்ணோம்? பிசிக்ஸை பொறுத்த இருக்க வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இதை மட்டும் நீங்க நல்லா தரோ பண்ணுங்க. இம்பார்ட்டண்டா இருக்கிற 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும் நல்லா தரோ பண்ணிக்கோ. இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா சாப்டர் வைஸ் சாப்டர் நானே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க. ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உனக்கு வேணா கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்க்கு தெரியும். ஓகே, ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். அமரன் பேட்ச்ல டீட்டெயிலாக டீச் பண்ணியும் வச்சிருக்கேன். எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அப்போ உனக்கு பிசிக்ஸை பொறுத்தவரை இப்படி தான் நீங்கள் படிக்கணும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். சார் எனக்கு 40 மார்க் வேணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படி. சார் 50 மார்க் வேணும், 60 வேணும், 70 அவுட் ஆஃப் 70 வேணும். எல்லாருமே இது இம்பார்ட்டண்ட்டை ஃபர்ஸ்ட் படி. சார் அப்போ இந்த சென்டம் எய்ம் பண்றவங்க எக்ஸ்ட்ரா என்ன சார் பண்ணணும்? சென்டம் எய்ம் பண்றவங்க எக்ஸ்ட்ராவா எக்ஸாம்பிள் இருக்க நியூமரிக்கல், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்க நியூமரிக்கல். ஓகே, இதை மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோ. சார் என்னோட எய்மே ஒரு 85 மார்க் வாங்குறது சார், 100க்கு 85 மார்க் வாங்கினா போதும், எனக்கு நியூமரிக்கல் வராதுன்னு நியூமரிக்கல் விட்டுரு. சரியா? நீ நீட்டா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் படிச்சுட்டு 1 மார்க் எல்லா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க் மட்டும் படிச்சுக்கோ. ஒன்னால ஈஸியா 85 மார்க் வாங்க முடியும். இட் இஸ் வெரி ஈஸி. அப்ப மற்றவங்க என்ன பண்ணுவோம் சார், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடு, மிச்சம் இருக்க கொஸ்டினை லேசா அப்புறமேல் பார்த்துக்கோ. அப்புறம் எக்ஸ்ட்ராவா இந்த எக்ஸாம்பிள் கொஸ்டின் நியூமரிக்கல்லாம் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு தானா மார்க் வந்துடும்.
சார் எனக்கு டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அமரன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்போ பேக் டு ஸ்கூல் கேம்பெயின் போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்கள் இந்த ஸ்கூல் 500 ஓகே கோட் யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம பேட்சோட யூஷுவல் ரேட் வந்து 2000 ஓகேவா. ஆனால் நம்ம ஆஃபரில் 1499 கிடைக்கும். நான் ஸ்கூல் 500 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்ச் வெறும் 999 ரூபாய்க்கே உனக்கு கிடைக்கும். சரியா, வெறும் 999க்கு பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உனக்கு டைம் இருக்கு, 1 மந்த். சரியா, ஒரு 1 மந்த் கிட்ட நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு இப்போ என்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் படிக்க முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே. என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோ. இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு செகண்ட் லெசன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் கொஸ்டின்ஸ் எல்லாம் வேணா சொல்லுங்க, அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் லெசனுக்கு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.